விஜய் இன்று காலை 4 மணிக்கு எழுந்து விட்டார். டவலோடு கழிவறைக்கு சென்று விட்டார். பிரஷோடு வெளியே வந்து விட்டார். இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார். வாகனத்தில் ஏறப்போகிறார். வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன. வீதியில் சென்று கொண்டிருக்கிறார். இதோ பாருங்கள் நேரடி காட்சி. பிரத்யோகமா இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக் கொள்ளுகின்ற இந்த நாட்டுடைய 4வது தூணாக இருக்கிற எனது அருமை தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பத்தை இவர் வந்தால் தேனாரோடும் பாலாரோடும் லஞ்சம் வழியும் அது வழியும் இது வழியும் என்று மிகப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்ததோட விளைவு 22 அடி கொண்ட சாலையில் 12 அடி பேருந்து ஒரு எல் போட்டா எல் விடக்கூடிய இடத்தில் அறிவில் தன்மையாக அறிவில்லாத தனத்தோடு அதை ஓட்டச் செய்து 60 கேமராக்களிலே படம் பிடித்து நாளை தன் படம் ரிலீஸ் ஆவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு ஒரு இடத்தில் குவிக்கப்பட்டதோட விளைவு இந்த நெரிசல். 1000 ரவுடிகளை கொண்டு வந்து அங்கு செந்தில் பாலாஜி இறக்கினார். கத்தியோடு வந்தார்கள், கீறினார்கள், கொலை செய்தார்கள் என்றார்கள். கழுத்திலே துண்டை போட்டு மர்மமான முறையிலே நெறித்துக் கொண்டார்கள் என்றார்கள். சேர்ல தான் போய் உட்காரோம். டிரான்ஸ்பார்மர்ல ஏறி உட்காராது, கரண்டு கம்பி பிடிச்சி தொங்காது, மரத்து மேல ஏறி தொங்காது, குடிசை வீட்டுல மேல ஏறி நிக்காது, ஓடு இருக்காது, உடஞ்சு உள்ள வந்தா செத்து போடுவோன்னு தெரியாத அந்த ஓட்டுல ஏறி உட்கார மாட்டான். அப்படி உட்கார்ற ஒரு ரசிகத்தன்மை உள்ள ஒரு மடையர் கூட்டத்திற்கு தலைவராக இருக்க வேண்டியவர்கள் இருந்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய படுகொலை இது. ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 10 குழந்தைகள் செத்து கிடக்கிறது. அதை பார்த்து விட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்த யூனிஃபார்மோட போர்த்த அந்த அமைச்சர் சக அமைச்சரிடத்திலே சொல்லி முன்னாள் அமைச்சரிடத்திலே மாவட்ட கழக செயலாளரே சொல்லி கதறி கண் கலங்குகிறார். அதை ஒரு தலைவர் அதை எவ்வளவு கேவலமாக எவ்வளவு கொச்சைத்தனமாக இவர்கள் பேசி வெளியிடுகிறார்கள், அறிக்கை வெளியிடுகிறார்கள், தொலைக்காட்சிகளை சந்திக்கிறார்கள் என்றால் இதுதான் கேடுகட்ட அரசியல், இதுதான் நாகரிகமற்ற அரசியல், இதுதான் பண்பாடற்ற அரசியல். இன்னைக்கு பாசிசமா என்று கேட்டவர் இன்னைக்கு RSS உடைய சங்கி கும்பல்களின் ஆலோசகர் தலைவர்கள் தான் அவர்களுக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். இந்த இயக்கம் ஒன்னையும் பார்க்கும், உங்கள் ஒப்பனையும் பார்க்கும் என்கிற வரலாற்று பின்புலம் கொண்ட இயக்கம்.